அனைவருக்கும் அன்பான வணக்கம். கழுத்து வலியை சரி செய்யக்கூடிய ஒரு 3 யோகாசன பயிற்சிகள் தான் இதுல பார்க்க போறோம். பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமா செல்போன் பார்க்கறது, அப்புறம் லேப்டாப், கம்ப்யூட்டர்ல வேலை செய்றது, இல்ல ஏதாவது கழுத்த குனிஞ்ச மாதிரியே எழுதிட்டு இந்த மாரி வேலை செய்றவங்களுக்கு நாளடைவுல பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்து வலி வந்துரும். ஸோ அது ரொம்ப நெறைய பிரச்சனைகள உண்டு பண்ணும். ஸோ கழுத்துல நமக்கு வலி வருது அப்படின்னா, ஸோ உடம்பு முழுவதும் என்னவா இருக்கும்? ரொம்ப சோர்வாவே இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த 3 பயிற்சிகள நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, இந்த கழுத்து வலி வந்து சீக்கிரமே வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு குறையிறத நீங்க நல்லா பார்க்க முடியும். நம்ம கழுத்து வலிக்கு நெறைய வீடியோலாம் போட்டிருப்போம். அதுல வந்து நெறைய சின்ன சின்ன பயிற்சிகள் குடுத்துருப்போம். ஆனா இதுல ஒரு 3 ஆசன பயிற்சி மாதிரி இருக்கும். ஸோ இத செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்ப அந்த பயிற்சிய பார்ப்போம். இந்த மாரி தரையில சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க. இல்ல பத்மாசனா போட முடியும்னா பத்மாசனா போட்டுக்கோங்க. இல்ல வஜ்ராசனா எனக்கு போட முடியும் அப்படின்னா வஜ்ராசனா போட்டு உட்காந்துக்கோங்க. இல்ல தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல கூட உட்கார்ந்து நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம். ஸோ முதல்ல கிரீவ சஞ்சலனா அப்படின்னு கழுத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ நீங்க சின்முத்ரா வைக்கணும் அப்படின்னா 2 கையிலையும் சின்முத்ரா வச்சுக்கலாம். முதுக நேரா வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு கழுத்தை மெதுவா என்ன செய்யணும்? அப்படியே இடது பக்கம், வலது பக்கம் திருப்பணும். வேகமா செய்யக்கூடாது. மெதுவா செய்யணும். ஸோ இந்த மாரி ஒரு 10 தடவை இடது பக்கம், அப்படியே வலது பக்கம் என்ன செய்யணும்? கழுத்த மெதுவா திருப்பணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா கழுத்த என்ன பண்ணணும்னா, அப்படியே பக்கவாட்டுல சைடுல இந்த மாரி கழுத்த பெண்ட் பண்ணணும். ஸோ கழுத்த இந்த மாரி சைடுல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தோள்பட்டையெல்லாம் அப்படி தூக்கக்கூடாது. நம்ம நல்லா கழுத்த வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தோள்பட்டைய தூக்குவாங்க. இந்த தோள்பட்டைய போய் தொடணும் அப்படி அப்படி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க செஞ்சா போதும். மெதுவா செய்யுங்க. ஸோ இதுலயும் 2 பக்கமும் அப்படியே ஒரு 10 தடவை என்ன செய்யணும்? இந்த பயிற்சிய அப்படியே பண்ணணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா கழுத்த மேல அப், அப்படியே டவுன். ஸோ ஏற்கனவே கழுத்து வலி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப குனிஞ்சு பார்த்து கழுத்து வலி இருக்கிறதுனால, நீங்க ரொம்ப கீழ குனியும் போது ரொம்ப நேரம் அதுல நிப்பாட்ட வேண்டாம். உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே மேல பாருங்க. கீழ குனியும் போது கொஞ்சமா குனிஞ்சா போதும். இப்ப நார்மலா நம்ம கழுத்துக்கு பயிற்சி குடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, முன்னாடி குனியும் போது உங்களுடைய அந்த சின்ன வச்சு நீங்க வந்து செஸ்ட்ட தொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா கழுத்து வலி இருக்கும்போது நீங்க இந்த பயிற்சிய செய்யும்போது, ரொம்ப என்ன செய்யக்கூடாது, முன்னாடி குனிஞ்சு சின்ன வச்சு செஸ்ட்ட தொட வேண்டாம். ஸோ இதுலயும் ஒரு 10 தடவ செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி மார்ஜாரி ஆசனா. ஸோ ஏற்கனவே நம்ம நெறைய பதிவுகள்ல பார்த்துருக்கோம். போன பதிவுல கூட இந்த ஆசனா பார்த்தோம். ஸோ இந்த மாரி முட்டாங்கால் போட்டுட்டு, கைய முன்னாடி வச்சுக்கோங்க. தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். 2 கைக்கும், கால் முட்டிக்கும், பின்னாடி இருக்க பாதத்துக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவா அப்படியே மேல பார்க்கணும். முதுகெலும்ப நல்லா அப்படி உள்ள வளைக்கணும். திரும்ப அப்படியே குனிஞ்சு உள்ள பார்க்கணும். முதுகெலும்ப நல்லா வெளியில தூக்கணும். ஸோ இதுலயும் அப்படிதான். நீங்க முதுகெலும்ப வெளிய தூக்குங்க. ரொம்ப தலைய வந்து ரொம்ப உள்ள ரொம்ப கவுத்த வேண்டாம். வலி இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து கழுத்துக்கு மட்டும் இல்ல. ஸோ மொத்த முதுகெலும்புக்கும் நம்ம பயிற்சி குடுக்கறதுனால, ஸோ முதுகெலும்புல இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் வந்து குறையும். இறுக்கம் குறையும்போது, நமக்கு கழுத்துல இருக்க வலியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறையறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ பொதுவா மொத்தமாவே முதுகெலும்பு இறுக்கமா இருந்தாலும், நமக்கு முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும். ஸோ உடம்புல எல்லாமே சோர்வா இருக்கும். ஸோ இந்த பயிற்சிய நீங்க பண்ணும்போது, ஸோ கழுத்துக்கும் பயிற்சி குடுத்த மாரி ஆச்சு. மொத்த முதுகெலும்புக்கும் பயிற்சி குடுத்த மாரி ஆச்சு. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்து வலியும் அதிகமா இருக்கும். முதுகு வலியும் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டம். கழுத்தும் வலிக்கும், நமக்கு பேக் பெயினும் இருந்துச்சுன்னா, ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா, இந்த 2 வலியும் என்ன செய்யும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 தடவ இந்த மாதிரி பண்ணணும். சிலவங்களுக்கு இந்த கைய வச்சு ரொம்ப நேரம் பண்ண முடியாது. கையெல்லாம் வலிக்கும். அது மாரி இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்க கையெல்லாம் அப்படி மடக்கக்கூடாது. தோள்பட்டையெல்லாம் தூக்கக்கூடாது. கையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இருக்கணும். முதுகெலும்புக்கும், கழுத்துக்கும் மட்டும் தான் நீங்க பயிற்சி குடுக்கணும். ஸோ உடம்பெல்லாம் அப்படி முன்னாடி, பின்னாடி என்ன செய்யக்கூடாது, சாய்க்கக்கூடாது. இந்த கால் தொட நேரா இருக்கிற மாரி பார்த்துக்கணும்.
இப்ப ரொம்ப நேரம் பண்ண முடியல, ஒரு 10 தடவை கூட என்னால பண்ண முடியல, கை வலிக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 தடவை பண்ணுங்க. அப்புறமா உட்கார்ந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு, திரும்ப ஒரு தடவை பண்ணலாம். நீங்க ஒரு 10 தடவை ஒரு 10 கவுண்ட்ல நீங்க ஒரு 3 தடவை செய்யுங்க. ஸோ காலையிலயும் செய்யணும், சாயங்காலமும் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. எப்பம்லாம் கொஞ்சம் வலி இருக்கோ, அப்பம்லாம் இந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் வலி குறையும். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி மச்சாசனா. இந்த மச்சாசனா இப்ப நான் போடுறேன். முதல்ல மச்சாசனா செய்ய முடியுதவங்க இத அப்படியே செய்யுங்க. செய்ய முடியாதவங்க அதுக்கு அடுத்த பயிற்சியில நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லுதேன். இந்த மாதிரி படுத்துட்டு பத்மாசனா போட்டுக்கோங்க. பத்மாசனா போட்டுட்டு உங்க கைகளை இந்த மாதிரி தோள்பட்டை பக்கத்துல வைக்கணும். மெதுவா அந்த காலை அப்படியே இறக்குங்க. இறக்கும்போது மெதுவா என்ன பண்ணுங்க, கையை வச்சு அழுத்தி உங்க தலைய மெதுவா இந்த மாதிரி தூக்கி கழுத்தை வளைச்சு தலையை இந்த மாதிரி வைக்கணும். ஸோ ஆரம்பத்துல செய்யும்போது இந்த கையெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே தான் வச்சிருக்கணும். ஸோ வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஒரு 5 வினாடி, முடிஞ்சா 10 வினாடி அப்படியே நிப்பாட்டி வச்சிருங்க. திரும்ப இறக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. எனக்கு இது நல்லா செய்ய முடியுது, ரொம்ப எளிமையா தான் இருக்கு, கஷ்டமா இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா, அதே மாதிரி இந்த மாதிரி தலையை நல்லா வச்சதுக்கு அப்புறமா மெதுவா கை எடுத்து இந்த கால் பெருவரில் பிடிக்கணும். ஸோ கால் பெருவரில் பிடிச்சு அப்படியே காலை மெதுவா இழுத்து உங்களுடைய 2 எல்போவையும் இந்த மாதிரி தரையில வச்சு பார்க்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா நீங்க இந்த ஆசனத்துல இருந்து வரும்போதே கைய வச்சுதான் தலையை எடுக்கணும். சிலவங்க நேரடியா என்ன பண்ணுவாங்கன்னா தலையை எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. கையை வச்சுதான் நீங்க அப்படியே தலையை என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த ஆசனா செய்யும்போது நம்ம பக்கத்துல எங்கேயுமே திரும்பக்கூடாது. நீங்க என்ன பொசிஷன்ல இந்த ஆசனா செய்றீங்களோ அப்படியே தான் இருக்கணும். ஸோ தலைக்கு ரொம்ப அழுத்தம் போறதுனால கழுத்துக்கு வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும். அந்த அந்த நேரங்களில் நீங்க என்ன செய்யக்கூடாது, சைட்ல வந்து எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. இப்ப எனக்கு பத்மாசனமே போட முடியல, இந்த ஆசனம் செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி காலை கொஞ்சமா மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுங்க, கையை வச்சு மெதுவா அதே மாதிரி தலையை இந்த மாதிரி உள்ள தூக்கி வைங்க. இதுல 1, 2, 3, 4, 5 ஒரு 5 வினாடி செஞ்சா போதும். அப்புறமா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சா போதும். ஸோ இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பயிற்சியுமே நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வாங்க. செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கழுத்து வலி வந்து சீக்கிரமே குறையிறத உங்களால பார்க்க. ஸோ இந்த சர்விக்கல்ல வந்து நீங்க ஏதாவது ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, டாக்டர் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா வலி மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.